ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விஜயின் ஆடை அணிந்திருக்கக்கூடிய கவனம் பெற்றிருக்கிறது. வழக்கமாக அவர் வெளிர் காக்கி நிற பேண்ட் மற்றும் வெள்ளை நிற சட்டை அணிந்திருப்பார். இன்று அந்த வெளிர் நிற காக்கி பேண்டை அவர் அணியவில்லை, மாறாக கருப்பு நிற பேண்டை அணிந்திருப்பது கூடுதல் கவனம் பெறுகிறது. காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தற்போது விழாவிற்கு புறப்பட்டிருக்கின்றனர். காங்கிரஸ் மக்களவை தலைவர் ராகுல் காந்தி புறப்பட்டிருக்கிறார். புதிய தலைமுறை அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விழாவிற்கு புறப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் வாகனம் தற்போது நேரு ஸ்டேடியம் நோக்கி புறப்பட்டிருக்கிறது. அவருடன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் புறப்பட்டிருக்கின்றனர். முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவிற்கு ஆதரவு கட்சி தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் விழா அரங்கிற்கு வந்திருக்கின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் விழாவிற்கு வந்திருக்கின்றனர். ராதாகிருஷ்ணன், அரசு துறை செயலர், மிக மூத்த IAS அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் தற்போது விழா அரங்கில் குழுமியிருக்கின்றனர். ராகுல் காந்தி இன்னும் சற்று நேரத்தில் விழா அரங்கிற்கு வருகை தரவிருக்கிறார். பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கவிருக்கிறார். பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நேரு விளையாட்டு அரங்கில் பல்வேறு கட்டுப்பாடுகள், பாதுகாப்புகளுடன் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். திராவிட கட்சியை அல்லாத ஒருவர் முதலமைச்சராக 59 ஆண்டுகளுக்கு பிறகாக பதவியேற்கவிருக்கிறார். வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். திமுக, அதிமுக என்றும் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி தற்போது அரியணை ஏறவிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தனது முதல் தேர்தல் முயற்சியிலேயே தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆதரவு கட்சிகளின் ஆதரவுடன் தற்போது முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா உச்சத்தில் இருந்தபோதே திரைப்பட வாழ்க்கையை முடித்துக் கொண்டு முழு நேர அரசியலில் களமிறங்கியிருந்தார். தற்போது களமிறங்கி வாகையும் சூடியிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார் விஜய்.
விஜயின் பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கவிருக்கிறார். காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பலரும் விழாவிற்கு வந்திருக்கின்றனர். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக நிர்வாகிகளும் விழா அரங்கிற்கு வந்திருக்கின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு துறை செயலர்கள் என பலரும் நேரு ஸ்டேடியத்தில் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார் தவேக தலைவர் ஜோசப் விஜய். தமிழக அரசியலில் தவேக தலைவர் விஜய் தனது முதல் தேர்தலிலேயே புதிய வரலாறு படைத்திருக்கிறார். 1967 முதல் மாநில அரசியலில் கோலோச்சிய திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தற்போது அரியணை வேற ஏறவிருக்கிறது தவேக. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியில் இருந்த மற்ற பெரிய கட்சிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்களிடையே செல்வாக்கை பெற்றிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். மாநிலம் முழுவதும் தவேக தொண்டர்கள் உற்சாகத்தில், கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.